ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது இயல்பான ஒன்று. இந்த கிரக மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்கள், சில ராசிக்காரர்களுக்கு சவால்களையும் அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் முருகப்பெருமானின் அருளால் ஜூன் 22க்குள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அற்புதமான ராஜயோகம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாதக ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நம்முடைய சேனலில் தீர்வு சொல்லப்படுது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான், இதனால் பலர் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் உருவாகும். செவ்வாய் தனது சஞ்சாரத்தின் மூலம் செயல்வேகம் மற்றும் தைரியத்தை அதிகரிக்க செய்கிறாரு. 2026 ஜூன் மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளையும் முக்கியமான மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை மற்றும் ராஜயோகம் போன்ற விஷயத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை காணலாம். அதே நேரத்தில் சில விஷயங்களில் பொறுமையும் நிதானமும் அவசியம். இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம். நீங்கள் கவனிக்க வேண்டிய அம்சங்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். கடக ராசிக்கு மிகப்பெரிய விடுதலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதன் சுக்கிரனால குரு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு. கடந்த காலத்தில் எந்த விஷயங்கள்ல எல்லாம் சோகங்கள் இருந்து வந்ததோ அந்த அமைப்புகள் எல்லாம் பரிபூர்ணமாக விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம். இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்துமே பரிபூர்ணமாக உங்களுக்கு நீங்கும். குழந்தைகளால் இருந்து வந்த மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் அனைத்துமே பரிபூர்ணமாக நீங்கும். எடுத்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் ஏற்படலாம். இதுவரை இருந்து வந்த குழப்பமான மனநிலை அனைத்துமே பரிபூர்ணமாக நீங்கக்கூடியதாக, குழந்தைகள் நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சிறப்பான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய மனதில் தெளிவு பிறக்கும், நோய் நீங்கும், கடன் நீங்கும் நல்ல காலகட்டம். ராசி புதனை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தில் அடைவதால் கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரிகளுடைய பிரச்சனை பரிபூர்ணமாக நீங்கும். எல்லா விஷயங்களிலுமே சமாளிக்கக்கூடியதாக இருக்குது. படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை நிறைய விரயங்களை சந்தித்து வந்தவர்களுக்கு இனி அந்த நிலைமைகள் எல்லாம் பரிபூர்ணமாக நீங்கும். அது மட்டும் இல்லாங்க, அரசாங்க அனுமதிகள் கிடைக்க நல்ல ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. எதிலுமே ஒரு நிறைவு பெறக்கூடிய காலகட்டம். தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, படிப்பு என எல்லா விஷயங்கள்லையுமே யோகம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் குரு, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், அயனசயன போகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் எடுத்த காரியங்கள் தாமதத்திற்கு பிறகு சாதகமான பலன்களை தரும். ராசியாதிபதி சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மனோதிடத்தை தரக்கூடியதாக இருக்குது. அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்த்த திடீர் செலவுகள் உண்டாகலாம். தாயாரின் உடல்நல கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் தொழில், வியாபார தொடர்பான விவகாரங்கள் தாமதமாக உங்களுக்கு நடைபெறலாம். புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலுமே அதை உடனடியாக நிறைவேற்ற பாடுபட வேண்டும். இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மை தரும். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே பந்த பாசங்கள் கூடலாம். வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. உறவினர்களுடைய உதவி கிடைச்சிருக்கு. பெண்களை பொறுத்தவரை அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காமல் இருப்பது நல்லது. கலைத்துறையில் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரலாம். அரசியல் துறையில் காரியங்களில் வேகம் ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரை சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வது உங்களுடைய கல்வியில் ஒரு மேன்மையை உண்டாக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதலாக செய்யக்கூடிய முயற்சிகள் மூலம் உங்களுடைய விருப்பப்படி காரியங்களை செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரிடலாம். தொழில், வியாபாரம், போட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீண் வார்த்தைகள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மன நிறைவடைவதற்காக கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டும்.
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உடல் சோர்வடைய நேரிடலாம். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் தலை தூக்கலாம். எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடினமான பணிகளையும் நீங்கள் எளிதாக செய்து முடிக்க சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக இருக்குது. பண வரத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு நிலை ஏற்படலாம். நீண்ட தூர பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். சந்திரனை வணங்க உங்களுடைய குழப்பங்கள் நீங்கும். மனம் தெளிவாக இருக்கும். பொதுவாக கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகரமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சுமையாக இருக்கும். சில இடங்களில் உங்களுக்கு கலவை நிறைந்த ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. உத்தியோக ரீதியான பதவி மாற்றம் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தடையில்லாமல் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். உங்களுடைய தொழிலில் நீங்கள் மேம்படுத்த தகுந்த ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையலாம். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகலாம். அலுவலகத்தில் திருப்தியான ஒரு சூழ்நிலை இருக்குது. வருமானம், புதிய வாய்ப்புகள் தள்ளி போகலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சில திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் உங்களுக்கு குதூகலம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. குடும்பத்திற்காக பணத்தை சேமிக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் வெற்றியும் வெகுமதியும் அடைவீங்க. புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கலாம். சந்தனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் நிதானமாக அறிவுபூர்வமாக நீங்கள் அணுக வேண்டும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்க வேண்டும். இணையதள தொழிலில் ஈடுபட வேண்டாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய அன்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். செலவுகள் அதிகரித்தாலுமே போதுமான பணவரவு இருப்பதால் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. எதிரிகளால் ஏற்பட்ட இறையோடுகள் நீங்களாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அவசியம் ஏற்பட்டால் தக்க எச்சரிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும். சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. அலுவலகத்தில் உற்சாகமாக உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்வீங்க. சிலருக்கு மிகப்பெரிய இடத்துல இருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கலாம். இதனால் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகலாம். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சக வியாபாரிகள் உங்களுக்கு வியாபார விஷயமாக உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்க பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாத ஒரு காலம். புகுந்த வீடு உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கி உங்களுடைய உறவு நல்லுறவாக இருக்கும். தினமுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு. சிவபெருமானை வழிபட்டு வர உங்களுடைய சங்கடங்கள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், உதவி, பதவி உயர்வு கிடைக்கலாம். திருமண வயதில் வரன் வரலாம். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. புதிய சொத்து சேரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சனி பகவானால் உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே விலகும். எடுக்கும் வேலை வெற்றியாகும். செல்வாக்கு உயரும். உடல்நிலை உங்களுக்கு சீராகும். வருமானம் அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைச்சிருக்கு. வாக்கு சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படுத்துவதால் வெற்றி நிச்சயம். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.